வணக்கம். இந்துக்களிடையே தாலிக்கு எப்போதும் முக்கியத்துவம் உண்டு. தங்கமாகவோ ஆபரணமாகவோ மட்டும் பார்க்கப்படுறதில்ல. அது உறவு சம்பந்தப்பட்டது. தெய்வீக உணர்வுடன் இரண்டர கலந்து பார்க்கப்படுறது. காலமாகிவிட்ட அம்மா இல்லைனா பாட்டியோட திருமாங்கல்யத்தை என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். திருமாங்கல்யம் அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம். ஆதி காலத்தில் திருமாங்கல்யம் அப்படின்னா ஒரு மஞ்சள் கயிற்றில் மஞ்சள் கிழங்கை கட்டி வச்சு தாலி கட்டினாங்க. அதுக்கப்புறமா இன்னுமே பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே தாலி இருந்தது அப்படிங்கிற வரலாற்று குறிப்புகளும் உண்டு. பிற்கால சூழலில் தங்கம் புழக்கத்துக்கு வந்ததுக்கப்புறமா தங்கத்தில் தாலி செஞ்சு தாலி கட்டினாங்க. ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கும். சைவ மரபில் இருக்கிறவங்களுக்கு சிவலிங்கமோ அல்லது அம்பாலோ இருக்கும். வைணவ மரபில் இருக்கிறவங்களுக்கு திருமண் அல்லது துளசி மாடம் இருக்கும். ஒவ்வொரு சமூகத்திற்கும் இப்படியான மாறுபாடுகள் தாலியில் உண்டு. தாலி அணிஞ்சிட்டு இருக்கிற பெண்மணி இறந்துட்டாங்க அப்படின்னா இறந்து போன பெண்மணியின் தாலி என்பது அவங்களுக்கு மகள் இருக்கிற பட்சத்தில் அந்த தாலி மகளுக்கு தான் சேர வேண்டும். மகள் இல்லை மகன் மட்டுமே உண்டு என்றால் அது மகனின் மனைவிக்கு, அதாவது மருமகளுக்கு போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதே சரியான இதாக இருக்குது. இறந்து போனவரின் திருமாங்கல்யத்தை திருமாங்கல்யமாகவே கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. அதாவது தாலியை தாலியாக பயன்படுத்தக்கூடாது. தாலியை திருமாங்கல்யத்தை அப்படியே மோதிரமாக பயன்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அப்படியும் பயன்படுத்தக்கூடாது. இறந்தவர் அணிந்திருந்த திருமாங்கல்யத்தின் தங்கத்தை உருக்கி அதை வேறு விதமாக வேறு வடிவமாக மோதிரமாகவோ டாலராகவோ இல்லை புதிதாக திருமாங்கல்யம் செய்கிற தங்கத்துடன் கலந்து இணைத்தோ செஞ்சு அணிஞ்சுக்கலாம். திருமாங்கல்யம் அப்படிங்கிறது குரு மற்றும் சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்டதுன்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த திருமாங்கல்யத்தை உருக்கி வேறொரு ஆபரணமாக அணிந்து கொள்வதில் தவறேதும் இல்லை. இதனால் குரு மற்றும் சுக்கிரனின் ஆதிக்கம் இல்லாமல் போகும் அப்படின்னு நினைக்கிறதும் தவறு. அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாலி அப்படிங்கிற தாலிங்கிறது குரு சுக்கிர ஆதிக்கத்துடன் பித்ருவாகிவிட்ட இறந்தவரின் தாலியை வேறொரு ஆபரணமாக அணியும் போது அதனால் இறந்தவரின் பரிபூர்ண ஆசையும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் இறந்தவரின் திருமாங்கல்யத்தை திருமாங்கல்யமாகவே பயன்படுத்துவதை தவிர்த்து வேறு ஆபரணமாக கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.